நடக்காது, அது நடக்காது. என் பிள்ளைக்கு நடக்கும். சகோதரா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போறியப்பா. காசு கம்மியா கொடுத்துட்டா மாத்திரம் சண்டை போடுறேன். அம்மா மருங்க ஆள்மே சொல்ல செவக்குறைவு ஜாஸ்தி. செவக்குறைவு அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தை திருக்கா. சகோதரா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போறியப்பா. நாயமா சொல்லு, இவ்வளவு நேரம் கத்துக்கிட்டு நீ இதே பண்ற. எனக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு நேரம் ஆண்டவரோட நீங்க வருவாங்க சொல்லுங்க. நீ கத்தவனோட பேசுறேன். எவ்வளவு நேரம் ஆண்டவரோட நீ ஆண்டவரோட இருக்கிறியா? ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஆண்டவரோட இருக்கிறேன். உண்மை கேட்க பார்த்தோம். எத்தனை பேர் நான் ஆண்டவரோட உறவோட சரியா முடியுமா? பார்க்கலாம். உன் ஆசீர்வாதத்துக்கு நீயே தடையா இருக்க. கத்த செய்வதற்கு ஆயத்தமா இருக்கு. கத்த தருவதற்கு ஆயத்தமா. உன் வாழ்க்கை மாறுங்க. அங்க நம்மளை பார்த்து யாருங்க ஈவா பேசுறான்? அவன் முன்னாடி தாங்க நம்மள வாழ. அவன் முன்னாடி தாங்க நம்ம பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கும். இது நடக்காது, அது நடக்காது. என் பிள்ளைக்கு நடக்கும். இந்த உலகம் தாங்க பணக்காரன், ஏழை, ஜாதி, மண்ணாங்கட்டி அதெல்லாம் பார்ப்போம். அப்பா அப்படிலாம் கிடையாது. ஓடி வருவான். ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் கத்த நம்ம என்ன பண்ணுவாரு? அமர வைப்பா. செய்ய முடியாதா? சகோதரி சொல்ல முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாது. உங்களுக்கு வாய் முடியுமா? முடியாதா? நீங்க சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? காசு கம்மியா கொடுத்துட்டா மாத்திரம் சண்டை போடுறேன். வருமானம் கம்மியா கொடுத்தா எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சுன்னு கேட்கிறேன். அவருக்காக நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அது போதும். பக்கத்து வீட்டுல இருக்குது, என் வீட்டுல இருக்குது, அது வானே வாங்க, அது பிசாசு. பக்கத்து வீட்டுல இவ்வளவு பேசுறாங்க, என் வீட்டுல இவ்வளவு ஆகுது, அது வானே, அது பிசாசு. என் வீட்டுல இவ்வளவு போதும். அவ்வளவு கடன்பட்டு நம்ம என்ன பண்ண கூடாது. வீட்டுக்கார வருமானம் கம்மியா இருக்குன்னா சண்டை போடாத. உங்க வீட்டுக்காரருக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். அந்த கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுங்க? நாசம் யார் யார் தொழில் செய்யறீங்க, யார் யார் எங்கெங்க வேலை செய்யறோம், கத்தர் அங்கங்க நம்மள கத்தருடைய பிள்ளைங்களை கத்த என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். 5க்கும் 10க்கும் என்ன பண்ணாரு? ரோட்ல நின்று அடிதடி நடத்தின மனுஷன் இன்னைக்கு கத்தர் 2 வீடு 3 அடுக்கு மாடி. அவர் சொல்லுங்க, நான் சொல்றேன். 3 அடுக்கு மாடி, 2 வீடு, நிரந்தரமான கடை, கடையில 3 பேர் வேலை செய்யறாங்க. அளவில்லாத ஆசீர்வாதம் கத்தர் என்ன பண்றாரு? கத்தருக்கு அந்த இருதயத்தை கொடுக்கும்போது கத்தர் நடத்துவார். அவங்க கூட அப்படிதான். அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது. நான் சொல்றேன், அவங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. ஆனா இயேசு போனார். ஆமென். ஹalleluya. வீட்ல விடுதலை உண்டு. ஆமென். இயேசு இந்த வீட்ல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சமாதானம் உண்டு. யார் சொன்னா மாறல? நான் மாறல. என்ன மாத்த வச்சது எங்க அம்மா. எங்க அம்மா ஜெபம் கேட்டு பரிசுத்தாவி என்ன பண்ணாரு? இன்னைக்கு தரித்திரனா போயிருப்பேன், செத்தே போயிருப்பேன். பிள்ளைக்காக தாய் தகப்ப அழுது ஜெபம் பண்ணாங்க. எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம்? இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஏன் வரல? எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, நான் குடும்ப ஜெபம் பண்றேன் சொல்லுங்க. ஃபேமிலி பிளேயர் நடக்குதா? மலையாளத்தில் கேட்கவா தெரியல, தெரியாத கேட்க வைக்கிறேன். நடக்கா? யார் சொல்றா? நீங்களா? உங்க குடும்பம் முழுதும், வீட்டுக்காரர், நீங்க, பிள்ளைங்க. கவலைப்படாத. அவர்தான் உங்களை சொன்ன வெள்ளம் ஒன்னதுக்கு கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சபை கிடையாது. இந்த சபை உருவாக்குற சபை. பல பேரை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார். ஆடு குட்டி போடாது. யாரு குட்டி மேற்பவங்க என்ன? நீங்க தானே பண்ணணும். நீங்க தானே பண்ணணும். கர்த்தர் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணணும்?
சொல்லணும். சும்மா இருக்கக்கூடாது. சும்மா என்ன பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா எல்லாரும் டூர் கொண்டு போங்க. எந்த வார்டு தெரியுமா? கை கால் உடையிற வார்டு இருக்குது பாருங்க, ஃப்ராக்சர் வார்டு. அந்த வார்டு கொண்டு போய் காமிங்க. என் தம்பிமார்களை கொண்டு போய் காமிச்சிருக்கிறேன். சபையில் இருக்கிற வாலிபர்கள் என்ன பண்ணுவேன், சர்ஜரிக்கல் வார்டில் தான் கொண்டு போவேன். எல்லாம் காலை நட்டி போல்டு கீழ்டு எல்லாம் தொங்க விட்டுருப்பான். காலெல்லாம் பாரு, ஆண்டவர் எவ்வளவு பாதுகாக்கிறேன். எத்தனை மாசம் இருக்கிற? ஐயா, நான் 6 மாசம் இருக்கிறேன். செங்கல் கட்டி தொங்க விட்டுருப்பான், ஸ்க்ரூ கட்டி தொங்க விட்டுருப்பான். கர்த்தர் நம்மளை எவ்வளவு பாதுகாக்கிறேன். நன்றி சொல்றோமா? நன்றி சொல்றோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை எப்படி நம்மளால மறக்கணும்? இன்னைக்கு தீர்மானம். சகோதரனே, உன் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு தீர்மானம் எடு. அதிகாலையில் என்ன தேடுகிறவன் காலை ஜெபத்தை எடுங்க, குடும்ப ஜெபத்தை எடுங்க, நிறைய பைபிள் படிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. பாவம் செய்துட்டு எதுவுமே செய்யாத, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு எழுதுறானோ கர்த்தரிடத்துல என்ன பண்ணுவான்? இரக்கத்தை பெற்று கொள்வான். சொல்ற, நீ கலங்காம போ. எபினேசர் இந்நாள் வரை நம்மளை காத்து